ஒரு ஊருக்கு ஒரு சாமியார் பேச போயிருக்காரு. அவர் பேசி முடிச்சோட அந்த ஊர் பண்ணையார் சொல்றாரு, சாமி பேச்ச கேட்டா அவர் பின்னாடியே சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டு போலான்னு இருக்கேன். சாமியார் சொன்னார், வாப்பா உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு காட்டுறேன் வாப்பான்னு. எப்படி சாமி, எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் வந்துருவேன். 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா இவருக்கு குழந்தை பிறந்திருந்தது. குழந்தை விளையாடிட்டு இருந்தான். குழந்தை பிறந்துச்சுல வாப்பா அப்படின்னாரு. என்ன சாமி, என் பையன் வளர்ந்து ஒரு வேலைக்கு போய் அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பார்த்தா வந்துட மாட்டேன் நான். அடுத்த 10 வருஷம் கழிச்சு சாமியார் வந்தாரு. என்னப்போ பையன் தான் வேலைக்கு போயிட்டான், கல்யாணம் ஆயிடுச்சுல வாப்பான்னாரு. எப்படி சாமி, என் பையனுக்கு ஒரு பையன் பிறந்து ஒரு பேரம்பேத்தியோட பாத்துட்டேன்னா நான் சந்தோஷமா வந்துடுவேன் சாமி. அடுத்த 10 வருஷம் கழிச்சு சாமியார் வந்தாரு. இந்த பண்ணையார் படத்துக்கு மாலை போட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சிருந்தாங்க. சாமியாருக்கு சிரிப்பு தாங்கல, வெளியே வந்தாரு. அந்த பணக்கார வீட்டுக்கு வாசல்ல ஒரு நாய் நின்றுட்டு இருந்துச்சு. அது சாமியாரை பார்த்து சொல்லுச்சு, சாமி என்னைய தெரியுதா, நான் தான் பண்ணையாரு, செத்து மறுபிறவில நாயா பிறந்திருக்கேன். இப்ப இந்த சாமியார் சொன்னார், வா இப்பயாவது என் கூட வா, எல்லாத்தையும் விட்டு என் கூட வா. அந்த நாய் சொல்லிச்சு, எப்படி சாமி வர்றது, இந்த சொத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என் பொண்டாட்டிக்கு தெரியல, என் பிள்ளைகளுக்கு தெரியல, மருமகளுக்கு தெரியல, நான் தானே இந்த சொத்தை பாதுகாக்கணும். இந்த சாமியார் சொன்னாரா, சீ நாயே நாயே, நீ கடைசி வரைக்கும் இந்த சொத்தை பிடிச்சுக்கிட்டு நாயா தான் போவான்னாரா. வாழ்க்கையில் நிம்மதி என்பதும் ஆரோக்கியம் என்பதுதான் உண்மையான சொத்து என்று நீங்கள் புரிந்து கொள்ள இப்படியான புத்தகங்களை வாசியுங்கள்.